இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகவில் வந்து நிறையா பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டு, கொலை கொள்ளை இதெல்லாம் நிறையா நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு மேடைக்கு மேடை விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்துமே இந்த இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்ற துறைகள் வந்து நம்ம சொல்லலாம், டைம் வேணும், அதை எடுத்து பண்ணுறேன், இதை எடுத்து பண்ணுறேன்னு சொல்லலாம். காவல்துறை எப்போதும் ஆக்டிவாகவே இருக்கும். அதை வந்து முடக்கி விட்டு ரொம்ப ஸ்பீடாக இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ண முடியுமா அவருக்கு போயிடுச்சா, இல்லை ஏன் அதை வந்து அப்போ வந்து அவர் இப்போ ரியலைஸ் பண்ணுறாரா? அப்போ நம்ம சொன்னோம் இது இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதே நேரத்தில் நிர்மல்குமார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஏங்க தனி மனிதன் குத்துறான் வெட்டுறான்னா அது தனி மனித பிரச்சனைங்க, அதுக்கு எப்படிங்க நாங்கள் பொறுப்பாக முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதே தானே திமுக ஆட்சியும் நடந்துச்சு. மக்கள் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் இதை வந்து எதையுமே ஷார்ட் அவுட் பண்ணல. இப்போ முதல்வர் பொறுப்பேற்று ஒரு மாத காலம்னு வச்சுக்கலாம், ஒரு மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. அதில் பெண்கள் சார்ந்து 20க்கும் மேற்பட்ட பாலியல் தொடர்பான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. சமீபத்தில் கூட நாமக்கல் குமாரபாளையத்தில் ஒரே நாளில் வந்து 3 வயசு குழந்தைய ஒருத்தன் வந்து பாலியல் துன்புறுத்தல் 12 வயசு குழந்தை அதே ஊரில் வந்து சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டெய்லியும் பேப்பரை பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தா இது போன்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் வச்சு தான் விஜய் பேசினார். ஆனால் விஜய் வந்ததுக்கு பிறகு உடனடியாக இதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை, எதிர்பார்ப்பு தமிழக மக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி இந்த 20-25 நாட்கள் நடந்தக்கூடிய சம்பவங்கள் தாவேக்கு ஏற்படுத்தி இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கும் இருக்கிறது. சிங்கப்பெண் அதிரப்பெண் அந்த பாதுகாப்பு இதை வந்து முதல்வர் துவங்க வைக்கிறாங்க. இதுல வந்து இதன் பிறகாவது இது வந்து கண்ட்ரோல் படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க, இந்த சிறாருக்கு எதிராக இந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து நாட்டுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அப்போ இந்த குற்றங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இது தடுக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க, தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சிறார்கள் பெற்றோர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பேரணிகளை வந்து தமிழகம் முழுவதும் நடத்திருக்கிறோம். தமிழக அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில் தமிழக அரசு இதில் வந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு இன்னும் அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு குற்றவாளிகள் உடனடியாக தண்டனையிலிருந்து தப்பாத வகையில் அவர்கள் வந்து சிறைக்கு தள்ளப்பட வேண்டும். கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறத நம்ம வலியுறுத்தி இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பேரணிகள் நடந்து மாவட்ட ஆட்சியர் இடத்துல போய் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெண் குற்றச்சாட்டு, சிறார்கள் பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தமிழக முதல்வரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையும் நாங்கள் வழங்க. கண்டிப்பாக சார்.